இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜில் மேங்கனின் வயரை ஏன் யூஸ் பண்றோம். ரைட். அப்ப மீட்டர் பிரிட்ஜில் ஃபர்ஸ்ட் என்னையா இருக்கு அப்படின்னா 3 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. அது நம்ம போன ரீல்ல பார்த்தோம். சரி, ரைட். அப்ப the two ends of the copper strips are connected by 1 meter long manganese wire. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கொஸ்டின் வரும், ஏன் மேங்கனின் வயரை யூஸ் பண்றீங்க? நமக்கு தான் ஏகப்பட்ட வயர் இருக்குல்ல, காப்பர் வயர்ல இருந்து அயன்ல இருந்து அலுமினியம் வரைக்கும் சில்வர்ல இருந்து எல்லாமே வயர் இருக்கு. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணாம ஏன் மேங்கனினை யூஸ் பண்றோம் அப்படின்னா, விச் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. அப்ப ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படியா இருக்கு? ஹையா இருக்கு. ரைட். அப்படின்னா லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எப்படியா இருக்கு? லோவா இருக்கு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இந்த 1 மீட்டர் லாங் மேங்கனின் வயர் யூஸ் பண்றப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம், யூனிஃபார்மா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 1 மீட்டருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? யூனிஃபார்மிட்டி. அதுக்கு மேல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா டியூரபிலிட்டி ஆஃப் மேங்கனின் வயர். ஸோ இந்த 4 ரீசன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்னன்னா இது 2 தான். அப்ப என்னது? ஹை ரெசிஸ்டிவிட்டி, லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்ப டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னையா அப்படின்னா அடுத்த ரீல்ல பார்க்கலாம். ஓகே.